டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நரம்புகள் அப்படிங்கிறது எப்படி நம்ம உடம்புல செயல்படுது, இந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது எதனால உண்டாகுது, எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது எப்படி டாக்டர் நான் தெரிஞ்சுக்கிறது, இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன, இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக கடைசியா இந்த நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய உணவு முறைகளும் மருந்து முறைகளும் நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த நரம்புகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இரத்த குழாய்கள் இருக்கு, அதே மாதிரி எலும்புகள் இருக்கு, தசைகள் இருக்கு. இது எல்லாமே உடம்புகளுக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பை கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்போட செயல்பாடுகள். நம்ம ஒரு கையை இப்படி தூக்கணும் அப்படின்னா நம்ம மூளையில இருந்து நம்மளுடைய தண்டுவடத்துக்கு ஒரு நரம்பு செயல்பாடுகள் வரும். அங்க இருந்து ஒரு சமிக்கைகள் வரும். அங்க இருந்து நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ஒரு தூண்டுதல் வரும். அப்பதான் நம்ம கைகளை உயர்த்தணும், சாப்பிடணும் இப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ள நம்மளுடைய பிரெயின்ல இருந்து நம்மளுடைய கை வரைக்கும் நடக்கக்கூடியதுதான் இந்த நரம்புகளுடைய செயல்பாடு. அதனாலதான் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா கைகளை உயர்த்தி அவங்களால உணவு கூட சாப்பிட முடியாது, அவங்களுடைய வேலைகளை செய்ய முடியாது. இங்க மூளையில இருந்து நம்மளுடைய தண்டுவடத்துக்கு வரக்கூடிய அந்த நரம்பு விஷயங்கள் சமிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நரம்பு அப்படிங்கிறது ஒரு நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நியூரானை சுத்தி மைலின் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது கொழுப்புனால ஆனது. இங்க புரோட்டீனும் இருக்கு. இது இந்த நியூரான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு உணவை கொடுக்கக்கூடியது. அந்த நியூரானோட சமிக்கைகளுக்கு தேவையான விஷயங்களை ஒரு கட்டமைப்போட பாதுகாப்பா வைக்கக்கூடியது தான் அந்த நரம்புகள்ல உண்டாகக்கூடிய, அதாவது நம்ம நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மேல இருக்கக்கூடிய மைலின் ஷீத்து, புரோட்டீன், இது எல்லாமே இந்த உணவு முறைகள்ல ஏதாவது பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா தான் நமக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகுது. நரம்பு தளர்ச்சி ஆகுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும். 2 விதமான நரம்பு தொகுப்புகள் இருக்கு. ஒண்ணு உடல்ல இயக்கத்தை கொடுக்கக்கூடிய இயக்கு நரம்புகள், அதாவது மோட்டார் நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கையை உயர்த்துறோம் அப்படின்னா இது ஒரு மோட்டார் நியூரானோட செயல்பாடு. அதே மாதிரி நமக்கு செரிமானம் நடக்கிறது, அதே மாதிரி நமக்கு உடம்புல சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்மளுடைய இதய படபடப்பு ஆகிறதோ இல்ல சுவாசம், இது எல்லாத்துக்குமே ஒரு நரம்பு தூண்டுதல் இருக்கு. இது சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தானியங்கி நரம்பு மண்டலம். இது நமக்கு நம்மளுடைய மூளையோட செயல்பாடுனால நம்ம கைகளை உயர்த்தணும்னு சொல்லக்கூடியது இது நம்மளுடைய இயக்கு நரம்பு மண்டலம். இது ரெண்டுலயுமே பாதிப்புகள் உண்டாகலாம். நம்மளுடைய இயக்கு நரம்பு மண்டலத்துல பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா நமக்கு கைகளை உயர்த்துறது சிரமமா இருக்கும். கைகள்ல ஒரு படபடப்பு, அதாவது கைகள்ல ஒரு நடுக்கம் உண்டாகலாம். அதே மாதிரி இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கால்கள் துவண்டு போற மாதிரி இருக்கும். காலை தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கீழே விழுந்துருவணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இல்லை அடிக்கடி கீழே விழக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. நம்மளுடைய மூமெண்ட்ஸ்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா அது மோட்டார் நியூரான்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுவே சென்சரி நியூரான்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நமக்கு கால் பாதம் எரிச்சல் உண்டாகும். கால்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு உண்டாகும். காலை எங்க வைக்கிறேனே தெரியல டாக்டர், நான் ஒரு தண்ணி மேல வைக்கிறேனா இல்ல தரை மேல வைக்கிறேனா இல்ல சூடான பொருள் மேல வைக்கிறேனா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியலன்னு சொல்றது இது சென்சரி நியூரானோட பாதிப்பு. இதே இந்த சென்சரி நியூரான்ல அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு பாதிப்பு இருக்கு. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் பார்க்கலாம், அதிகப்படியான ஒரு படபடப்பு நமக்கு உண்டாகும். இதய துடிப்பு அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நமக்கு மூச்சு சடனா அதிகமா நிறைய மூச்சு எடுப்போம். இது மாதிரி பெருமூச்சு வாங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செரிமானம் சரியா நடக்காது. நான் சாப்பிட்ற விஷயம் எனக்கு 6 மணி நேரம் ஆகுது டாக்டர் செரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் பலகீனமா இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குங்கிறத அர்த்தம். இது நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம். சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த விதமான ஒரு நரம்பு தளர்ச்சி இருக்கும். கால் மரத்து போறது, காலில் சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரி இருக்கு, காலில் ஒரு எறும்பு ஊடுற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த டிரைவிங் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலை நைட்ல என்னால ரெஸ்ட் பண்ணி தூங்கவே முடியல டாக்டர், காலை அசைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, காலுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு, என்னால அதை ஒரு பொசிஷன்ல வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு சயாட்டிகா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்ல சத்து குறைபாடுகள்லாம் இருந்தது, இல்ல நம்ம ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணி காலை எப்பவுமே அழுத்தி அழுத்தி நம்மளுடைய நரம்புக்கு ஒரு அதிகபட்சமான ஒரு வேலையை கொடுத்து அது டயர்ட் ஆகும் பொழுது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்.
ஸோ இதுவே வந்து உங்களுக்கு இந்த செரிமான கோளாறுகள், படபடப்பு இருக்கிறது, இல்ல வந்து சரியான தூக்கம் வந்து இல்ல. இதுவும் ஒரு நரம்பு தளர்ச்சி தான். ஸோ நைட்டு வந்து எனக்கு ஒரு செட்டிலே ஆக முடியல டாக்டர். நைட்டு தூக்கம் அப்படிங்கிறது எனக்கு தொடங்குறதே ரொம்ப வந்து சிரமமா இருக்கு. நைட்ல திடீர்னு வந்து நான் விழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நரம்புகள் வந்து அதிகமான அளவுக்கு தூண்டப்படுறது. இதனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த மாதிரியான தூக்கம் இருக்காது. ஸோ இது வந்து நாளடைவுல ஒரு தளர்ச்சியான நிலைக்கு வந்து போயிடும். எப்பவுமே வந்து உடல் கொஞ்சம் பலகீனமாகவே வந்து ஃபீல் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் நரம்பு தளர்ச்சியோட அறிகுறி. ஸோ இது வந்து வயதை பொறுத்து மாறுபடும். ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க, நான் நல்ல உணவுகள்லாம் சாப்பிடுறேன், உடல்ல எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு பதட்டமான விஷயம் நடக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து ரொம்ப வந்து ஒரு படபடப்பாயிடுறேன், பெருமூச்சு வாங்குது. இது வந்து அடிக்கடி நடக்குது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இதே மாரி செரிமான கோளாறு ரொம்ப நாளா இருக்குனாலும் உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாரி தான் கைகள்ல வந்து ஒரு நடுக்கம் இருக்கிறதோ, கால்கள்ல நடுக்கம் இருக்கிறதோ, நடக்கும்போதே கீழ விழறதோ, இதுவும் வந்து நரம்பு தளர்ச்சியோட ஒரு அறிகுறி தான். ஸோ இந்த மாரி நரம்பு தளர்ச்சி இருந்ததுன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்து உங்களுக்கு பாதிப்புகள உண்டு பண்ணலாம்? ஸோ ஆல்ரெடி நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனை தான். ஸோ இப்ப கால்கள்ல நரம்பு தளர்ச்சி இருக்கு அப்படின்னா, நடக்கும்போதே நீங்க கீழ விழக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கலாம். சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாகலாம். அதே மாரி வந்து உங்களுடைய கால்கள்ல வந்து பேரலைசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். ஏன்னா, இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய தண்டுவட நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு கால்கள் வந்து பேரலைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கழுத்துல இருக்கக்கூடிய தண்டுவட நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கைகள், கால்கள் இது 2மே வந்து வராம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே சென்சரி நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செரிமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நேரம் செரிமானமே ஆகாம வயிற்றுல உணவு தேங்க ஆரம்பிச்சு, நிரந்தரமான ஒரு செரிமான நோயாளியா வந்து மாறலாம். இது நெறைய சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு செரிமானமே ஆகாம என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கு டாக்டர். ஸோ அதே மாரி நான் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ட மாதிரியே நான் வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த சென்சரி நர்வஸ் சிஸ்டம் நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்படும்போது வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த மாரி நிலைகள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல நீங்க உணவு வகைகள் வந்து நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு அப்படின்னா, நீங்க பழங்கள் வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா, ஏன் நரம்பு தளர்ச்சி ஆகுது? அந்த நரம்புகளுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நம்ம உடம்புல ஆக்ஸிடேஷன் ப்ராசஸ் வந்து அதிகமாகும்போது, அந்த நரம்புகள் எல்லாமே அழிக்கப்படுது. ஸோ அந்த மாரி ஆக்ஸிடேஷன் ப்ராசஸ் அதுக்கு வந்து ஆன்டி ஆக்ஸிடன்ட் தன்மை இருக்கக்கூடிய பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுல மிக முக்கியமான பழம் பார்த்தீங்க அப்படின்னா, திராட்சை பழம். இந்த திராட்சை பழம் அதனுடைய விதைகள் பன்னீர் திராட்சை நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய இந்த பன்னீர் திராட்சை அதனோட விதைகளோட சேர்த்து நல்லா நீங்க மிக்சியில அடிச்சுட்டு அதை வந்து நீங்க வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த நரம்புகள் எல்லாமே வந்து பலப்படும். இந்த திராட்சையினுடைய விதைகள் சமீபமாக மாத்திரை வடிவத்திலே நிறைய பேருக்கு வந்து கொடுக்கப்படுது. இதுல இருக்கக்கூடிய ரிசர்வெட்டால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உங்க நரம்புகளை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ அதை நீங்க அப்படியே உணவின் மூலமாக வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அவகாடோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவகாடோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நரம்புகளுக்கு வந்து புத்துணர்வு கொடுக்கக்கூடியது. ஸோ பாதிக்கப்பட்ட நரம்புகள வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஏன்னா, அதுல நெறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள். இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால நீங்க சின்ன சின்ன நெத்திலி மாதிரியான மீன்கள், மத்தி மீன், சூறை மீன் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நரம்புகள் வந்து நல்லா வந்து பலப்படும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூசணி விதைகள், அதே மாரி வந்து சூரியகாந்தி விதைகள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகப்படியான நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்க அந்த பூசணி விதைகள வந்து நல்லா பொடி பண்ணி, அது கூட வந்து பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு சின்ன உருண்டை மாரி பிடிச்சு வைக்கலாம். இல்ல நீங்க அத அப்படியே வந்து நீங்க மென்னு சாப்பிடலாம். அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கனாலும், உங்களுக்கு அந்த நரம்புகளுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்கள். இந்த பழங்களும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால, நரம்புகளுக்கு நல்ல ஒரு பலத்த வந்து கொடுக்கும். ஸோ அதே மாரி நீங்க எலும்பு சூப் வந்து எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இந்த கொலாஜனும் வந்து நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடியதா. ஸோ நரம்புகள பலப்படுத்தணும் அப்படின்னா, விதையோட இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை வந்து நீங்க எடுத்துக்கலாம். அவகோடா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கலாம். வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து ஆட்டு எலும்பு சூப் இது எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க
பலப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளும் அதே மாதிரி நரம்புகள் வந்து முக்கியமா வந்து பலப்படும். ஸோ இன்னொரு விஷயம், நரம்புகள் பலப்படுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்க அமுக்ரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தூக்கமே வரலன்னு டாக்டர், இந்த அமுக்ரா சூர்ணம் சாப்பிடும்போது தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அவங்களுக்கு நரம்புகள் பலகீனமா இருக்கும், அதிகமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவங்களுக்கு இந்த அமுக்ரா சூர்ணத்தை வந்து நைட்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான பாலோட வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி பூனைக்காளி அப்படிங்கிற ஒரு விதை. இந்த பூனைக்காளி விதைய வந்து சூர்ணமாக்கி வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பூனைக்காளி வந்து உங்களுக்கு பீன்ஸ் மாதிரியே கிடைக்கும். அது வந்து வெல்வெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பொரியல் பண்ணியும் சாப்பிடக்கூடிய வழக்கம் சில பேருக்கு உண்டு. ஸோ அந்த மாரி பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லன்னா அந்த விதை சூர்ணத்தையும் நீங்க வந்து வாங்கி சாப்பிடலாம். இதுவும் வந்து உங்களுடைய நரம்புகளுக்கு நல்ல ஒரு பலத்த கொடுக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓரிதழ் தாமரையும் நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. நிறைய ஆண்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சினால ஆண்மை குறைபாடு உண்டாகும்போது இந்த ஓரிதழ் தாமரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்திறனை கொடுக்கக்கூடிய நரம்புகள்லையும் பாதிப்புகள் உண்டாகலாம். அதே மாதிரி இயக்கு நரம்புகள்லையும் பாதிப்புகள் உண்டாகலாம். நம்ம பாதத்துல வந்து எரிச்சல் உண்டாகிறதுல இருந்து நமக்கு செரிமான கோளாறு உண்டாகிறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு பதட்டமாகுது. இது எல்லாமே நரம்பு தளர்ச்சியோட அறிகுறிகள் தான். ஸோ இதற்கு உணவு முறைகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த மூலிகைகளையும் வந்து எடுத்துக்கலாம். இது கூட உங்க உடம்பையும் மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய தியான முறைகளையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த தியான முறைகளும் நரம்புகளுக்கு புத்துணர்வு வந்து கொடுக்கக்கூடியது. மிக முக்கியமாக பிராணாயாம பயிற்சிகள். ஏன்னா இந்த நர்வ் growth ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல தொடர்ந்து நம்ம பிராணாயாம பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம உமிழ்நீர்ல இது வந்து சுரக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நம்மளுடைய சித்தர்கள் அதை முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வந்து மூச்சை அடக்கி கரெக்டான முறையில் அந்த சுவாச பயிற்சிகளை வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மதியமுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது உடல்ல வந்து அந்த ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல ஒரு நம்ம உடலை வந்து புதுப்பிக்கக்கூடிய இளமையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு சுரக்கும். அது வந்து நம்மளுடைய உமிழ்நீர்ல தான் சுரக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து பிராணாயாம பயிற்சிகளை பண்ணி சுவாசத்தை வந்து ஒழுங்குமுறையில் கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அவங்களோட உமிழ்நீர்லேயே நர்வ் growth ஃபேக்டருங்கிறது அளவில் அதிகமாகுது. இது வந்து நரம்பு தளர்ச்சியை முழுமையாக சரி செஞ்சு நரம்புகளை புதுப்பிக்கக்கூடிய தன்மையும் இளமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். ஸோ அதனால பிராணாயாம பயிற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி உண்டாகுது, இதில் இயக்கு நரம்புகள் என்ன, உணர்திறன் நரம்புகள்லாம் என்ன, இதில் எப்படி வந்து பாதிப்புகளை உண்டாக்கும் போது நமக்கான அறிகுறிகள்லாம் வந்து தெரியுதுங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கான உணவு முறைகளையும் மிக முக்கியமாக பிராணாயாம பயிற்சிகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.